ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்பைசியான மசாலா பிரெட் டோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம். இன்றைக்கி மசாலா டோஸ்ட். ஓகே, இது எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன தேவைன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஃபஸ்ட்டு 3 முட்டை எடுத்துக்கிறேன். இந்த முட்டை கூட கொஞ்சம் ஸ்பைஸ் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதெல்லாம் இந்த முட்டையை உடச்சி ஊற்றி அது கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 3 முட்டையை உடச்சாச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம காஞ்ச மிளகாவை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சிக்க வேண்டியதான். எல்லாத்தையும் இந்த முட்டை கலவை கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிளகாய் தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாம் நல்லா கரையிறபடி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சாட் மசாலா சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா டோஸ்ட் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க சூப்பராக இதை செஞ்சு சாப்பிடலாம். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம பட்டரே சேர்த்துக்கலாம். ஸோ அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டர் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டர் நல்லா உருகியாச்சு. முட்டை கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அது கூட ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி ஸ்வீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு சால்ட் ப்ரெட் வேணாம், நம்ம ஆல்ரெடி முட்டையிலேயே சால்ட்டு சேர்த்துருப்போம். ஸோ ப்ரெட்டும் சால்ட்டாக இருந்தால் ரொம்ப சால்ட்டியாகிடும். இப்போது அந்த ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்க முட்டை கலவையில் லைட்டாக டிப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இப்போது பட்டர் உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரெட் ஸ்லைஸில் நல்லா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் கொத்தமல்லியும் நல்லா ஒட்டி வந்திருக்கு. வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒட்டலை. உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூனில் அள்ளி கூட எடுத்து ப்ரெட் மேலே லைட்டாக வச்சுக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, ப்ரெட் ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் கொத்தமல்லி சில்லி ஃப்ளேக்ஸும் அது மேலே எடுத்து தூவிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் அடுத்த பக்கமும் நான் தூவிக்கிறேன். அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் தூவிக்கிறேன். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வெந்துருச்சு. இப்போது ப்ரெட்டை நம்ம எடுத்துடலாம். இந்த ப்ராசஸ்லேயே நம்ம ஒவ்வொரு ப்ரெட் துண்டுகளையும் போட்டு எடுத்துக்கலாம். நான் செஞ்சதில் ஒரு 5 ப்ரெட் ஸ்லைஸ் பண்ண முடியும், இந்த 3 முட்டைக்கும் நம்ம கலந்த மசாலாக்கும். ஓகே, சூப்பர் அண்ட் யம்மி மசாலா பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மார்னிங் டிஃபன் இல்லை நைட் டின்னராக கூட இதை எடுத்துக்கலாம், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.